கதையின் தலைப்பு கனவின் வாசல். பகுதி 1. மர்ம அழைப்பு. கிராமம் கிழக்கு காவேரி. ஒரு மர்மமிக்க அடர்ந்த காட்டின் விளிம்பில் அமைந்த கிராமம். இங்கே ஒரு பழமையான கோவில் உள்ளது. அந்த கோவிலின் கதைகள் பல நூற்றாண்டுகளாக அசைவற்று மறைந்து கிடக்கின்றன. பிரதான பாத்திரம் அருண். கலைநுணுக்கம் கொண்ட இளைஞர். தனது கடவுளின் கனவில் அடிக்கடி தோன்றும் கோவில் நிழலின் பொருளை தேட முயல்கிறது. அந்த கிராமத்தில் பழைய ஓவியங்கள் வரைந்து பெயர் பெற்ற அருணுக்கு ஒரு இரவு கனவில் ஒரு மர்ம பெண்மணி தோன்றி, "நீ வா, ஒரு ரகசியம் காத்திருக்கிறது" என்று கூறுகிறாள். கனவில் இருந்து விழித்த பிறகும் அவன் மனதில் அந்த வார்த்தைகள் அதிர்வலைகளாக ஓடிக்கொண்டிருந்தன. அதற்கடுத்து அருணுக்கு கையில் ஒரு மர்ம கடிதம் கிடைக்கிறது. "நீ பயணிக்காத வழி ஒன்றை தேர்ந்தெடு, அது உன்னை உண்மைக்கு கொண்டு செல்லும்." ட்விஸ்ட். அந்த கடிதத்தின் பின்வரும் அருணின் தந்தையின் கையெழுத்து. ஆனால் அவன் தந்தை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் மறைந்து விட்டார். பகுதி 2. மர்ம கோவில். அருண் தனது நண்பர்கள் விஷால் மற்றும் மித்ராவுடன் காட்டினுள் பயணிக்கிறான். அந்த கோவில் அருகே ஒரு மர்ம வாயில் அமைந்துள்ளது. அது மூடப்பட்டிருந்தாலும் அந்த வாயிலை திறந்தால் மறைந்த நகரம் ஒன்றின் கதைகள் வெளிவரும் என குறிப்பிடுகிறது. அங்கு சென்ற பின் விஷால் ஒரு பழைய சித்திரத்தை காண்கிறான். அதில் ஒரு பழைய ரகசியத்தின் தந்திரங்களை காண்பிக்கும் குறியீடுகள் இருக்கும். அதே நேரத்தில் மித்ராவுக்கு அச்சு தைக்கும் துருவங்கள் தோன்றுகின்றன. ஒரு பழைய தோழனின் மரணம் இங்கே சம்பவித்ததை போல ஏதோ உணர்ச்சி மித்ராவை அதிர்வைக்கிறது. சஸ்பென்ஸ். அவர்களுக்கு ஒரு மர்ம குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் பதில்களை கண்டு கொள்ள முடியுமா? பகுதி 3. மர்மங்களின் பின்னணி கதை. அருண், விஷால், மித்ரா மூவரும் அந்த கோவிலின் முன்பாக நின்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். கோவில் வழியில் முறையாக மூடப்பட்டிருந்தாலும் ஒரு சிறிய ஓட்டை வழியாக நுழைய முடிந்தது. அவர்கள் உள்ளே சென்றதும் கோவிலின் சுவரில் பழமையான ஓவியங்கள் சிதைந்து கிடந்தன. அந்த ஓவியங்களில் 2 அரண்மனைகள் காட்சியளித்தன. ஒன்று மங்கலான வெளிச்சத்துடன், மற்றொன்று தீய கதிர்களால் சூழப்பட்டிருந்தது. ஒருவருடைய கையில் கனவின் சாவி என எழுதியிருந்தது. மர்ம கதைகள். கிராமத்து தாத்தா ஒரு பழைய கதை சொன்னார். இந்த கோவிலின் வழியில் மறைந்த ஒரு நிலமில்லை, ஒரே ஒரு உண்மை மட்டும். அந்த சாவி அந்த உலகத்துக்கு வழிகாட்டும். ஆனால் அதை திறந்தவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. பகுதி 4. மரணத்தின் நிழல். அவர்கள் சூழ்ந்த காற்றின் மெல்ல குறுக்கு வட்டங்கள் பறந்தன. அந்த காட்சி மித்ராவின் மனதை பரிதவிக்க வைத்தது. அருண், இது தவறு போல் இருக்கிறது, இதை நாம் தொடரக்கூடாது. ட்விஸ்ட். விஷால் வலியுறுத்தினான், இந்த மர்மம்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் என சொன்னதும் அவர் தரையில் தவறி விழுந்தார். அங்கு ஒரு பழமையான கல் துண்டு இருந்தது. அது தகர்ந்தவுடன் தரையில் மறைந்த வாசல் ஒன்று திறந்தது. மர்ம வாயில். அந்த வாயிலின் வழி ஒரு அடுக்கு நிலையங்களுக்குள் இறங்கின. தரையின் அடியில் நின்று கொண்டிருக்கும் ஒரு பெரிய நட்சத்திரம் வடிவில் கல்லில் செதுக்கப்பட்டிருந்தது. கதை தொடரும். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணி கமெண்டில் கூறவும்.